நம்ம பத்தி நல்லவேளை ராமானுஜர் தானு நடையாக நடந்தார். ஏனென்றால் கிடைக்க போகிற அர்த்தத்தினுடைய சீர்மை கிடைக்கிறது சாமான்யமான அர்த்தமா. பட்டர் தானு சயனிச்சுட்டு இருப்பான். நஞ்சியர்ங்கிற தன் சிஷ்யருடைய மடியில தலை வச்சுன்னு தூங்கிட்டு இருப்பான். அசையாம காலை வச்சுட்டு இருப்பான் நஞ்சியர். 2 மணி நாளை தூங்கிட்டு பட்டர் எழுந்திருப்பான். எப்படி இவ்வளவு ஆச்சாரிய பிரதிபத்தி, ஒரு அசைவ அசைக்காமல் நீ மடிய வச்சுட்டு இருந்தியானா உனக்கு துவயத்துல ரொம்ப ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆச்சாரிய இடத்துல இவ்வளவு ஆசை இருக்கு, உனக்கு ஒரு 2 ரத்தனம் கொடுக்கலான்னு இருக்கேன்னு வரான். தான் தலைக்கு என்ன வச்சிருந்தாரோ அதுக்குள்ளே இருந்து 2 ரத்தனத்தை எடுக்கிறார், கையில கொடுப்பார். என்ன 10 லட்சம் பொறுமா, 10 கோடி பொறுமா, என்ன 2 ரத்தனம், வைடூரியமா மாணிக்கமா கோமேதகமா, ஒண்ணும் இல்ல. 2 வாக்கியம் தான் 2 ரத்தனம். இந்த வச்சுக்கோ, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. என்னிடத்துல இவ்வளவு ஆசையா உனக்கு ஆச்சாரியங்கிட்ட இருக்கிற பெரிய சொத்து துவயம், இந்த வச்சுக்கோன்னு கையில கொடுத்துருவாராம் சுவாமி. பெரியோர்கள் எல்லாம் ரத்தனம்னு நினைத்தது ரகசிய திரயத்தை தான். திருமந்திரத்தையும் துவயத்தையும் சரம ஸ்லோகத்தையும் ரத்தனமாகவே வாரி வழங்கினார்கள். அதுக்குதான் முதல்ல ஸ்லோகம் சொன்னேன். திருமந்திரம்ங்கிறது எப்படிப்பட்டது? ரிச்சஹா யஜூகும்ஷி சாமானி ததைவ ஆதர்வணானிச்ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் யச்சான்யதபி வாங்மயம். ரிக் யஜுஸ் சாமம் அதர்வணம் எத்தனை வேதங்களையும் பிழிந்தெடுத்து இந்த சின்ன 3 பதங்களோட 8 எழுத்தோட கூடின திருமந்திரத்துக்குள்ளே அடக்கம். 8 எழுத்துத்தான் 3 பதங்கள். ஓம் நமஹா நாராயணாய. அதற்குள்ள 7 சாகரங்களையும் அடக்கி விடலாம், 4 வேதங்களையும் அடக்கி விடலாம். திருக்குறளை பத்தி தமிழர்கள் சொல்லுவார், கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தீன்னு. சின்ன கடுகா அதுல ஓட்ட போடுறதான், 7 கடல் ஜலத்தையும் அதுக்குள்ள விட்டுறதான். அது எப்படி விடுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணிருக்காரு திருக்குறள்வா. அந்த திருக்குறளுக்கான 2 வரி உண்டு. ஆனா இங்க திருமந்திரம் இருக்க 2 வரியும் இல்ல, 1 வரியும் இல்ல, 8 எழுத்து 3 பதம். ஓம் நமஹா நாராயணாய. அது திருமந்திரம்ங்கிற ரகசியத்தின் சீர்மை. அதுவே தேவல. அதவிட உயர்ந்தது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. முதல்ல அனுசந்தானம் பண்ணேனே, ந வேதாந்தாத்து சாஸ்திரம் துவய பிரகரண ரகசியத்ரய சாரத்துல ஆரம்ப ஸ்லோகம் சுவாமி வேதாந்த தேசிகனுடையது. ந வேதாந்தாத்து சாஸ்திரம், வேதாந்தத்தை விட சாஸ்திரம் மத்தொன்னு கிடையாது. ந மதுமதனாது தத்துவம் அகிலம். பகவான் 1000 தோளால் அலைகடல் கடைந்தான், அவனுக்கு மேம்பட தெய்வம் கிடையாது. ந சத்வாத்து ஆரோக்கியம், உடம்புக்கு சத்துவகுணத்தை விட ஆரோக்கியத்துக்கு வேற வழியே கிடையாதுன்னு. நம்ம எதேதோ மருந்து தேடிட்டு போயிட்டு இருக்கோம். இங்க சுலபமான ஒரு மருந்து சொல்றார் வேதாந்த தேசிகனார். உடம்புக்கு நல் மருந்து, ரஜச தமச விட்டுடு, சத்துவகுணத்தை வளர்த்துக்கோ, இதுதான் உடம்புக்கு மருந்துன்னார். ஆழ்வார் இதே போல தெரிவித்தார். திருவழுகூத்து இருக்கைன்னு திருமங்கி ஆழ்வார் ஒரு பிரபந்தம் பாடினார். அது சித்திர கவிதா சாதுரியத்தோட பாடப்பட்டது. அந்த பிரபந்தத்தை சேவிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணிக்கையா இருக்கும் அந்த பாட்டு. 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3 4 4 3 2 1 1 2 3 4 5 6 7 7 6 5 4 3 2 1. இப்படிதான் இந்த பாட்டையே பாடியிருப்பார். ஏன்னா ரதத்தை இப்படிதான் கட்டுவாளாம். தேர் கட்டா ரத யாத்திரையெல்லாம் பார்த்திருக்க முடியல. 1 நிலை 2 நிலை 3 நிலை 7 நிலை 6 நிலை 5 நிலை 4 நிலை இப்படி பெருகின்றே போகும், மேல குறிகின்றே போகும். அதே போலத்தான் இந்த பாசுரம். எப்படி பாடியிருப்பாருன்னா, அஞ்சிறைய பறவை ஏறி நால்வாய மும்மதத்து இரு செவி ஒரு தனிவேழ தரந்தை. வருதா எண்ணிக்க? அஞ்சிறைய பறவை ஏறி 5, நால்வாய 4, மும்மதத்து 3, இரு செவி 2, ஒரு தனி வேடம் 1. இது ஒரே ஒரு இடத்த மட்டும் சொல்லியிருக்கேன். அஞ்சரைய பறவை ஏறி நால்வாய மும்மதத்து இரு செவி ஒரு தனி வேட தரந்தை சொல்றது கஜேந்திர மோட்சத்தை பத்தி. இப்போ ஆனைக்காக பகவான் துயரந்தீர புள்ளூர்ந்தான். அம்சிறைய பறவை ஏறி, ஆனா அந்த எண்ணிக்கை வைக்கிறாரோ இல்லையா, அந்த எண்ணிக்கையா பாட்டுல அர்த்தம் இருக்காது, சப்தத்துக்கு வேற அர்த்தம் இருக்கும். இப்ப சப்தத்தை பார்த்தா என்ன கிடைக்கிறது? அஞ்சிறையான்னு 5ன்னு கிடைக்கிறது. ஆனா அர்த்தம் என்ன தெரியுமா? அம்சிறைனா அழகிய சிறையோடு கூடின கருடன்னு பொருள். அம்சிறைய பறவை ஏறி நால்வாய, 4 வாய் கிடையாது கஜேந்திரனுக்கு, ஒரே ஒரு வாய் தான். நாலுகின்ற வாயின்னு அர்த்தம். யானைக்கு வாய் தொங்கு மொழிய, நாலுதல்னா தொங்குதல்னு தமிழ்ல பொருள். நால்வாய மும்மதத்து இரு செவி ஒரு தனிவேழ தரந்தை. இப்படி பகவான் தானு துயரந்தீர புள்ளூர்ந்தான். அந்த பிரபந்தத்துல சொல்றார், முக்குணத்தில் 2 அகற்றி 1 1 நின்னு பாசுரம். 3 2 1 வந்துதா? முக்குணத்தில் 2 அகற்றி 1 1 நின்னு. இப்படியேதான் இருக்கு அந்த பிரபந்தம் முழுக்க. ரொம்ப அழகா இருக்கும். ஆனா சந்த சொல்லி வர்றதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் தான் படும். முக்குணத்தில் 2 அகத்தி 1 1 நின்னுனா 3 குணம், சத்தம் ரஜஸ் தமசு, அதுல 2 அகற்றிடுங்கோ, 1 கெட்டியா பிடிச்சுக்குங்கோ சொல்லி வச்சுட்டார் திருவங்கி ஆழ்வார். உடனே நமக்கு சந்தோஷம், நாங்க பண்றதை சொல்லிவிட்டார்.
நாம என்ன பண்ணுவோம்னா, முக்குணத்தில் இரண்டனை அகத்தி சத்தம் ரஜஸ் தமசு 3 இருக்கேன். ஒருத்தன் எழுந்திருந்து சொன்னா, சுவாமி சத்தத்தையும் ரஜஸையும் விட்டுட்டேன், தமச கெட்டியா பிடிச்சுட்டேன், சத்தத்தையும் தமசையும் விட்டுட்டேன், ரஜச கெட்டியா பிடிச்சுன்னு இதையா சொல்றாரு அவர். முக்குணத்தில் இரண்டனை அகத்தின்னா ரஜோகுண தமோகுணங்களை விட்டு சத்துவகுணத்தை பிடிச்சுக்கணும்னு அர்த்தம். அந்த சத்துவகுணம் உன்மேஷம் ஏற்பட்டால் தான் பகவத் விஷயத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். சாத்விக ஸ்ரத்தையோடே செய்ய வேண்டும். அப்படி சாத்விக ஸ்ரத்தை இவர்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டாமா? ஒரு தரையும் போய் போய் கேட்கறதுக்காக போகிறார் திருக்கோட்டியூர் நம்மிடத்தே. அவர் திரும்ப திரும்ப அனுப்பிச்சுட்டே வந்திருக்கார். அந்த சத்துவகுணம் தலையெடுத்தால் தான் இவனுக்கு வாழ்ச்சி. சத்துவகுணம் தலை எடுக்கிறதா ராமானுஜருக்கு. எப்படி பண்றார் பார்ப்போங்கிற நினைவோட திருக்கோட்டியூர் நம்பிகள் பரீட்சித்தார். ஆக ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். விடாத பரீட்சை பண்ணி தான் பெருமானாருக்கு அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார் சுவாமி. 18வது தடவை வந்து சேர்ந்தார். சரி, அர்த்தங்களை இவருக்கு கொடுத்துடலாம் என்கிற முடிவுக்கு தானும் வந்தார். வாரி கொடுத்தார் சரமஸ்லோகார்த்தத்தை. வாங்கி விட்டார். வாங்கிட்ட உடனே என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணன் கீதையில சொன்னான், இதந்தே நா தபஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்ச அஸ்ரூஷவே வாக்கியம் வெஞ்சமாம் நோபிய சூரியதி. அர்ஜுனா, நான் ஏதோ சொல்லிவிட்டேன் உனக்கு, இந்த மாதிரி நீ யாருக்கும் பரீட்சை பண்ணா சொல்லிடாதே. நீ கேட்டியா, இந்த திரௌபதியினுடைய விரிச்ச குழலை பார்த்தா எனக்கு தாங்கலையா, நீ யாருன்னே பார்க்காத அர்த்தத்தை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு பட்டர் காரணம் கேட்டார். இந்த கடைசியில பெரிய விதியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இப்ப கண்ணன். இதந்தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன, எங்கிடத்துல பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, என்னை பத்தி நல்லெண்ணெய் இல்லாதவனுக்கு சொல்லாதே, என்னை பார்த்து பொறாமப்படுறவனுக்கு சொல்லாதே, அபக்தனுக்கு சொல்லாதே. இத்தனை போட்டான். அர்ஜுனன் கேட்டான், இவன் இத்தனை கேள்வி நம்மள கேட்டு இருக்கான், நமக்கு இதெல்லாம் உண்டான்னு பார்த்தானா? பட்டர் தெரிவித்தாரான், திரௌபதியினுடைய விரித்த குடல் காண சகியாத கண்ணன் எங்கெங்கேயோ கிடந்த உபனிஷத் முத்துக்களை கொண்டு வந்து நடுமுத்தத்திலே இட்டான். இப்ப பார்த்தா இவ்வளவு அர்த்தங்களையும் கொண்டு கொடுத்துட்டோமா, தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு என்ன கண்ணனே பயந்து போய் இவனுக்கு கொடுக்காதே, அவனுக்கு கொடுக்காதே, அவனுக்கு கொடுக்காதேங்கிறான். இப்ப திருக்கோட்டியூர் நம்பிகள் அந்த கீதையில இருக்கிற சரம ஸ்லோகத்தை தானே சொல்ல போறார். அதனால அவர் விடாம பரீட்சை பண்றார். எனக்கு பக்தி இருக்கா, விஷய கௌரவம் தெரிஞ்சிருக்கா, கொடுக்கலாமா என்று பரீட்சை பண்ணி கொடுக்கிறார். பெருமானாரே நீரும் இனிமே அப்படி பரீட்சை பண்ணி தான் கொடுக்க வேணும் விதிச்சுட்டார். கட்டாரா ராமானுஜர் அர்த்தங்களை எல்லாம் பெற்றுண்டார். நேர திருக்கோட்டியூர் நம்பி பிரணவாகாரமான விமானம், அஷ்டாங்க விமானம், அந்த விமானத்தின் மேலே ஏறி நின்னார். ஆசையுடையோரெல்லாம் வாருங்கள், யாருக்கெல்லாம் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கோ வாருங்கள் வாருங்கள் அழைத்தார். வந்து சேர்ந்தவர்களுக்கெல்லாம் விஷயத்தை வாரி இறைத்தார். ஓடி வந்தார் திருக்கோட்டியூர் நம்பிகள். இது கூடுமா நீ செய்தது? நான் அர்த்தத்தை எவ்வளவு ஜாக்கிரதையா பரீட்சை பண்ணி பார்த்து கொடுத்தேன், நீ ஆறுன்னே தெரியாது கொடுத்துட்டாயே, தப்பு பண்ணிட்டாயினார். என்ன கிடைக்க போறது? நரகம் கிடைக்கும். ஆச்சாரிய வாக்கியத்தை மீறலாமா? கொடுத்தது கொடுக்காது, ரகசியம் இல்லை, அதெல்லாம் விட்டுடுவோம். இப்ப முதல் குற்றம் என்ன வரும் தெரியுமா? ஆச்சாரியன் சொன்ன விதியை மீறினான், இப்படிங்கிற குத்தம் நிச்சயமா வந்தே சேரும். ராமானுஜர் தெரிவித்தாராம், ஆம், எனக்கு நரகம் கிடைக்கலாம், ஆனா என் ஒருவனுக்கு நரகம் கிடைத்து இத்தனை பேருக்கும் பேரின்ப வாழ்ச்சி கிடைக்கும் என்னால் நான் நரக்கம் போறதுக்கு தயாரா இருக்கேன். ஒத்தம் போகக்கூடாதா ஜனங்கள் அத்தனை வாழ்வதற்காக என்ன காரை கருணை ராமானுஷர். நேற்றுக்கு பார்த்துமே கருணை வெள்ளம் ராமானுஷர்னு. காரை கருணை, கருணையே குடிகொண்டா போலே தோத்தமளிக்கிறார் சுவாமி. வாரி கொடுத்தார். அப்ப கட்டிண்டு ஆலிங்கனம் பண்ணிட்டார் திருக்கோட்டியூர் நம்பிகள். எம் பெருமானாரே, எம் பெருமானார் நீர்தான் என்று சரமஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டார். அந்த சரமஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிறது துவயம். கீழே சொன்னேனே, சத்வாது ஆரோக்கியம் நவ் துவயவச்சனதா க்ஷேம கரணம். உடம்புக்கு ஆரோக்கியம்னா சத்துவகுணம் தான் சிறந்தது. அதே போல ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம்னா துவய மகாமந்திரம் தான் சிறந்தது. ந வேதாந்தாத்து சாஸ்திரம் ந மதுமதனாத்து தத்துவமகிலம் சத்வாத்து ஆரோக்கியம் ந துவயவச்சனதா க்ஷேம கரணம். அப்படி திருமந்திரத்துக்கு ஏத்தம், துவயத்துக்கு ஏத்தம், சரமஸ்லோகத்துக்கு ஏத்தம் இத கொடுக்கறதுக்காகத்தான் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே போய் நின்னார் ராமானுஜர். 18வது தடவை பெற்றார். இப்ப நாம எதுக்காக கூடியிருக்கோம் தெரியுமா? இந்த 18 தடவையும் இதிருந்தா வா, இதிருந்தா வா என்று சொல்லி திருப்பி அனுப்பித்தார் இல்லையா? அந்த இதிருந்தாவான்னு சொன்னது எது நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? அது இருந்தால்தான் நாமும் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தை பெற முடியும். பகவானுக்கு நேர பிரதிநிதி. மக்னான் உத்தரத்தே சாஸ்திரானு காருண்யாத்து சாஸ்திரபாணினா லோகானு, லோகத்தை உஜ்ஜீவனம் அடை வைப்பதற்காக பகவான் கையில புஸ்தகத்தை எடுத்துன்னு கீழே பிறந்த அவதாரம் ஆச்சாரியன். நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம் எதுதோ அவதாரம், மீனோடு ஆமைக்காழல், சாஸ்திரம் அதெல்லாம் இருக்கட்டும், இருக்காது போட்ட முடியுது. அவன் ஆச்சாரியனாக ஒரு அவதாரம் எடுக்கிறானே, அது சிறந்த அவதாரம். பகவானுக்கு வந்து பிறந்தான் திருக்கோட்டியூர் நம்பிகளாக. 18 பர்யாயம் எழுந்தருளினார். இதுல ஓரொரு தடவையும் என்னென்ன கேட்டு திரும்பி வந்தார் சுவாமி. அது நமக்கு ஏற்படுமான்னு யோசிக்கலாமா?
அதுக்காகத்தான் இன்னைக்கு நாம கூடியிருக்கோம். எதுக்காக கொஞ்சம் இத்தனை நாள் எடுத்துனுட்டேன்னா இது இப்படித்தான் வந்ததுன்னு சொல்லாம போனா இந்த 18ஓட ஏற்றம் என்ன நம்ம மனசுல புலப்படாது. ஆறாறுட்ட எவ்வளவு வாங்கிட்டார், எந்த ஆளவந்தார் நியமனத்தால பெத்துன்னு இருக்கார், இது இத்தனை இல்லாட்டா 18 தடவை நடந்துடுவோமா? சொன்ன ஆச்சாரியனுடைய கௌரவம் என்ன, பெறப்போகிற அர்த்தத்தினுடைய கௌரவம் என்ன? அது தோத்த நடையா நடந்திருக்கார் சுவாமி. முதல் தடவை தெரிவித்தாராம், வந்து சேர்ந்தீரே என்ன உமக்கு கேட்கணும்னு அபிப்பிராயம். சரமஸ்லோக அர்த்தத்தை பெத்துண்டாகணும், ரகசியத்திரை அர்த்தம் வேணும். ராமானுஷர் கேட்டார். அவருடனே சமாதானம் சொல்லிட்டாராம், சம்சார பீஜம் அத்து வாரும் போட்டு வாருட்டார். இது முதல் தடவை சொன்ன ரகசியம். இந்த ரகசியம் எப்படி இருக்கும்னா, முதல் தடவை சொன்னது கிடைச்சாதான் அடுத்த தடவை சொன்னது வரும், 2ஆம் தடவை சொன்னது கிடைச்சாதான் 3ஆம் தடவை சொன்னது வரும். இந்த முதல் தடவை சொன்னது வந்துருங்கிறதுக்காக 10ஆம் தடவை சொன்னது வராது. இந்த படிக்கட்டு படிதான் ஏறி ஆகணும். 18 படி ஏறணும். திருமாலிருஞ்சோலமலை அழகான இடத்துல போனோம்னா வாசல்ல 18 படி கட்டி வச்சு மேல ஒரு தெய்வத்தை வச்சிருப்பா. எங்கெங்கயோ 18 படி சொல்றா. நமக்கு அந்த படி 18 படி எல்லாம் தெரியாது. நாம் அறிந்த 18 படி இந்த 18 படி தான். இந்த அடுத்தடுத்தடுத்து மேல ஏறி போறோமே, அதுல முதல் படி தெரிவித்தார், சம்சார பீஜம் நசிக்க வேணும். இந்த சம்சாரத்தில் உலகத்தில் இருக்கிய அது போடுத்துனா வானர். ஒண்ணுமே புரியல சுவாமி. நான் சம்சாரத்துல போயிட்டேன்னா அப்புறம் இவரிடத்துல எப்படி வர? இவர் என்ன சொல்லியிருக்காரு? இப்ப இங்க இருந்தா தான் இவர்கிட்ட கேட்டுக்க முடியும். நான் மோட்சத்துக்கு கிளம்பி போயிட்டேன்னா சம்சாரமே போயிடுத்து, நான் மோட்சம் போறதுக்காகத்தான் இவர்கிட்ட அர்த்தம் கேட்க வந்திருக்கேன். இவர் என்னடானா என்ன சொல்றாரு? இப்போ சம்சாரம் போய் மோட்சம் கிடைச்சுட்டா எங்கிட்ட வா. எதுக்கு இவர்கிட்ட போறோம்? அதுக்கப்புறம் ஆச்சாரிய இடத்துல போறதே சம்சாரம் நசிக்க, ஆனா எங்கிட்ட வரணும்னா சம்சார பீஜம் நசித்து வா சொல்லி வச்சுட்டார். இதே போலத்தான் நடந்தது. போய் கேட்கறதுக்காக போனார். நடாதூர் அம்மாள் காஞ்சிபுரத்துல ஸ்ரீபாஷ்யம் சொல்றதுக்கு ஆள் இருக்காளான்னு தேடினார். அப்ப பெரியவர் அவருடைய தாப்பனார் சொல்லிட்டார், இங்கெல்லாம் உனக்கு தகுந்தாப்புல சொல்ல ஆள் கிடையாது, போ திருவள்ளரைன்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு, அங்க பெரியவர் எங்களாழ்வான்னு இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுன்னுட்டார். திருவள்ளரை சோழியன் தெனவு கட சொல்லுவன். தெனவுன்னா தோல் தெனவு எடுத்துக்கோள், இந்த ஞானம் வேணும் வேணும்னு சில பேர் சொல்லுவா. சண்டை போடுறதுல தெனவு, இவர்களுக்கு ஞானத்தை சம்பாதிக்கிறதுல தெனவு. என் ஞானத்துக்கு தகுந்தாப்புல ஆச்சாரியன் வேணும். தேடினா நடாதூரம்மாள். போனார் திருவள்ளர சோழியன். சோழியர்கள்லாம் முன்குடுவி பூர்வ சிகாவான்கள். அவர் இருந்தார் திருவள்ள சோழியன் வீட்டுக்குள்ளே. கதவை தட்டினார் நடாதூரம்மாள். ஆர் வந்திருக்கீர்னு கேட்டா, நான் தான் நடாதூரம்மாள் வந்திருக்கேன்னு சொன்னார் வெளியில இருந்தவர். உள்ளே சமாதானம் வந்தது. கதவை திறக்கல திருவள்ளர சோழியன். உள்ளே சமாதானம் சொன்னாராம், நான் செத்து வாரும் போட்டு வானுட்டாராம். இது எப்படி வர? நான் செத்து போட்டேன்னா அதுக்கப்புறம் அங்க போறது எப்படின்னே இவருக்கு புரியல. திரும்பி ஓடி வந்தார் காஞ்சிபுரத்துக்கு. தாப்பனார் இடத்துல கேட்டார், நான் போனேன், நான் செத்து வாரும்னார் ஒருத்தர். இவருக்கு என்ன தெரியாதா? உள்ள இருக்கிறவருக்கு ஏதானு கொஞ்சம் சிரமமா, என்ன சொல்றாருன்னு தெரியல. நான் செத்து வாரும்னு, நான் போயிட்டா எப்படி போவேன்னார். ஒண்ணுமில்ல, நீ என்ன சொன்னாயின்னு கேட்டார் இவர். கதவை தட்டினே ஆறுன்னு கேட்டா, நான் தான் நடாதூரம்மாள்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் வந்தவர். தாப்பனார் சொன்னாராம், அது செத்து வாரும்னு சொல்லியிருக்கார். எது தெரியுமா? நான் நடாதூர்னு சொல்லியிருக்கிய நீ, அந்த நான்கிற அகங்காரம் செத்து வாரும்னு சொல்லியிருக்கார். ஒரு அர்த்தத்தை கேட்டுக்கு போனோம்னா இவன் நான் நினைத்த ஆச்சாரிய இடத்துல அர்த்தம் கிடைக்காது. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தைஞான ஞானினா தத்துவ தரிசனா. கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான், அர்ஜுனா ஞானிகர் இடத்துல நீ போய் கேட்டுக்கோ, எங்கிட்ட நீ நின்னுட்டு கேட்ட பாரு, அந்த மாதிரி மட்டும் யார்கிட்டையும் கேட்கவே கேட்டுவிடாது. நீ மேல உட்காந்துக்க, உங்கால என் பேர்ல போட்டுக்கிறே, போனா போறது, நீ எனக்கு நண்பன்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன். என்னிடத்துல அபச்சாரப்படனா எப்படி வேணா கேட்டுக்கலாம். ஒரு நாள் தேர்ல இருந்து கீழே இறங்கணுமா அர்ஜுனன், இப்படி கைய நீட்டுவனா கீழே இறங்கி நின்னுட்டு கண்ணன் இவன் தோல்ல காலை வச்சுதான் அர்ஜுனன் கீழே இறங்குறான். ஆறு தோல்ல ஆறு கால வைக்க எந்த திருவடிகள் கிடைக்குமான்னு பிரம்மாதி தேவர்கள் தபஸ் பண்ணுவார்களோ அந்த திருவடி இல்ல, அந்த திருவடி குறித்தான தோள்கள்ல ஒருத்தன் காலை வச்சு கீழே இறங்கணும்னா ஆத்ம சமசகா கேசவசிய ஆத்மா, தனக்கு ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கான் அர்ஜுனனை. அடியவன் ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டான்னா என்னவனா அவனோட பண்ணுகிறான் கண்ணன். ஆசிரித்த பக்ஷபாதி, தைரியமா சொல்லலாம், ஆசிரித்த பக்ஷபாதி, ஒரு தலைப்பட்சம் தான் கண்ணன். சில பேர் அது எப்படி ஒரு தலைப்பட்சமா இருக்கலாம்னு கேட்பா. ஆறு இடத்துல இருக்கான், தன் ஆசிரியர் இடத்துல தானே இருக்கான், இது தப்பா போடுமா? என் குழந்தைய இடத்துல அன்பு காட்டுறேன்னா அது ஒரு நாளும் தவறாகாது. அவனுக்கு ஜெகத்தே குழந்தைதான். ஆக கண்ணன் தானு சொல்லிட்டான், ஆச்சாரிய இடத்துல ஜாகிரதையா கேளுன்னு. அதைத்தான் சொல்லி வச்சாரு இப்ப திருவள்ளர சோழியன். நான் செத்து வாரும், இந்த நான் சொல்லிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி வந்திருந்தா இங்க ஆருக்கும் விஷயங்கள் கிடைக்காது, போயிட்டு வாருட்டார். இப்ப அதே போல இங்க ராமானுஜர் யோசிச்சார், நம்ம சம்சார பீஜம் நசிக்க வேணுங்கிறாரே, என்னது சம்சார பீஜம் போயிடுத்துன்னா இந்த உலகத்துல எப்படி இருக்கிறதுன்னு நினைச்சார். எல்லா புஸ்தகம்